வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி தலைவர் அலுவலகத்திலே வீசப்பட்ட குண்டு அறிவாலய மீண்டும் ஆட்சிக்கு வராது, நல்லா தெரிஞ்சு போச்சு. தேர்தல் நேரத்தில் இப்படியெல்லாம் நடந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க? அடப்போயா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் கவனத்துக்கு போனாதானே, ஊடகத்தை சரி கட்டிட்டா போதுமே, எவனுமே இதை கொண்டு போய் சேர்க்க மாட்டானே. இன்னைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாது என்பதை பற்றி திமுக காரன் தானே முடிவு பண்ணுறான். அதனால் கூட்டணி தலைவருடைய அலுவலகத்தில் குண்டு வீசினா என்ன, அணுகுண்டே போட்டா என்ன, செய்தியானது மக்களுக்கு போனாதானே அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் முட்டு கொடுத்துட்ருக்கான். ஸோ என்ன குண்டு வீசப்பட்டது, ஏன்னா அதுலேயே பல குழப்பங்கள் இருக்குது. ரெண்டாவது, கார்த்திக் சிதம்பரம் அவருடைய காரைக்குடி அலுவலகத்தில் தான் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதா சில பேர் சொல்கிறான். சில பேர் மண்ணெண்ணெய் பாட்டிலை நிரப்பி அதை குண்டா வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சிசிடிவி இருந்ததா இல்லை என்பதே சந்தேகமாக இருக்குது. ஸோ மொத்தத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பேசக்கூடிய மனுஷன்தான், துணிச்சலான கருத்து கொண்டவர். ஆனால் சமீபத்தில் அவர் ஒரு வார்த்தை விட்டுருந்தார். ஹயதுல்லா கமானி, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர், அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்படுறாரு. அப்படி படுகொலை செய்யப்பட்டதை எல்லாருமே நியாயப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்தியா கூட அதை நியாயப்படுத்தி இருக்கிறது, அவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்திக் சிதம்பரம் மட்டும் அந்தால் கொடூரம்பா, அந்தால் சொந்த மக்களையே நடுத்தெருவில் ஆயிரக்கணக்கான பேரை தூக்கில் போட்டிருக்கானே, லட்சம் பேருக்கு மேலே சுட்டு தள்ளியிருக்கானே, தன் ஆட்சிக்கு எதிராக போராடினாங்க அத்தனை பேர் அழிச்சிருக்கானே, அமெரிக்காக்காரன் குண்டு போட்டு செத்ததை விட அயதுல்லா கமானி தூக்கில் போட்டு கொன்றது அதிகம். அதனால் அயதுல்லா கமானியை பொறுத்த வரைக்கும் நல்லாட்சி செஞ்சான்னு நான் சொல்ல மாட்டேன், அவனுக்கு முட்டுலாம் கொடுக்க மாட்டேன். நான் என்ன ஒன்று, அமெரிக்காக்காரன் ஈரானில் சண்டை போகிறத ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த நாட்டில் அயதுல்லா கமானி ஆளக்கூடாது, அது நமக்கு ஏற்புடையது. அதுக்கு அந்த மக்கள் தான் முடிவெடுக்கணும். ஒரு புரட்சி மூலமாகவோ இல்லை தேர்தல் மூலமாகவோ அந்த மக்களே அந்த ஆட்சியாளரை மாற்றிருக்கணும். ஆனால் அமெரிக்காக்காரன் இந்த ஆட்சியை அகற்றணும், அயதுல்லா கமானி அவர்களை கொல்லணும் அப்படின்னு நான் ஆதரிக்க மாட்டேன். அந்நிய நாட்டு தலையீடு இன்னொரு நாட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு பேசினார். இதனுடைய பின்வழிவா என்னன்னு நமக்கு தெரியலையே. ஏன்னா காரைக்குடியில் நம்ம கார்த்திக் சிதம்பரம் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் குண்டை வீசிட்டான்றாங்க, பெட்ரோல் குண்டு வீசிட்டான்றாங்க. ஆனால் என்ன குண்டுன்னு இன்னும் உறுதியாக தெரியல. ஆனால் குண்டு வீசப்பட்டிருப்பது மட்டும் நல்லா தெரியுது. நள்ளிரவில் போய் தான் வீசியிருக்கிறாங்க, அதுவும் நல்லா தெரியுது. இரண்டாவது, கார்த்திக் சிதம்பரம் போன்ற பெரிய பணக்காரன் வீட்டில் அவங்களுடைய அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்று சொல்றது வேடிக்கையாக இருக்குது. சில பேர் இல்லைப்பா கேமரா இருந்தது, அந்த கேமராவை உடைச்சி தள்ளிட்டு தான் அங்கேயே பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தை காரைக்குடி காங்கிரஸ் எம்எல்ஏ பார்த்துட்டு புகார் அளித்த பிறகு எல்லாவற்றையும் ஆய்வு செய்து இது பின்னணியில் யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, சமூக விரோதிகளுக்கு உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய வீடுகளில் கூட நம்ம குண்டு வீசணும்னா நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு இந்த ஆட்சியில் ஒரு பயம் போயிடுச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, தினமலர்ல இன்னொரு செய்தியும் போட்டிருக்காங்க. ஏன் குண்டு வீசுறாங்க அப்படின்றது இப்படி கூட யூகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்க்கும் பொழுது, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பவே இல்லையா. கடைசி நேரத்தில் உள்ள புகுந்து கலாச்சி விட்டவர் நம்ம பி சிதம்பரம் அவர்கள் தானுங்க. திமுக காங்கிரஸுக்கு இடையில கூட்டணி உறவை பலப்படுத்தினாருங்க. தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்ன என்பதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பாஜக எப்பேற்பட்ட சித்து வேலை காட்டும் என்ற விஷயம் எனக்கு தெரியும். ரெண்டுத்தையும் அறிந்ததுனால திமுகவுடன் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற விஷயமானது உறுதியாகிறது. கூட்டணி பற்றி நான் பார்த்துக்கிறேன். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம், மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட ஒன்னா கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே கிட்டத்துல காதை கடிச்சிட்டாரு நம்ம செல்வ பெருந்தகை. பா சிதம்பரம் என்ன ஐடியா சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆனா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அந்த அண்டை மாநிலத்தில் என்ன மாதிரி அரசியல் இருக்குது அப்படின்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கார்கே ராகுல் காந்தி கிட்ட கதை அளக்க சொல்லு, மீதெல்லாம் நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட சாதி ரீதியா ஒரு சென்டிமெண்டோட பழகக்கூடியவர். அப்பா நானும் தல்துபா, மல்லிகார்ஜுன கார்கே நீயும் தல்துபா. தல்த்னா என்னன்னு கேக்குறீங்களா? தலித். இந்த சாதி அடையாளத்தை வச்சு டெல்லியில காய் நகர்த்தக்கூடியவர் தான் நம்முடைய செல்வ பெருந்தகை. சொன்ன உடனே நம்ம சமூகத்துக்காரன் அல்லவா, தலைவர் பதவியில் இருந்து கூட்டணியை உறுதி செய்யட்டும் அப்படின்றதுனால நேரடியாக ராகுல் காந்தி கிட்ட ஓடி போய் கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே. பக்கத்து மாநிலம், அங்கே என்ன அரசியல் என்ற விஷயம் எனக்கு தெரியும், கண்டுக்காதீங்கன்னு நம்ம பி சிதம்பரம் சொன்ன வார்த்தையை ராகுல் காந்தி கிட்ட சொல்லிட்டார். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பிரச்சாரத்துக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வேண்டுகோள் வச்சுக்கிட்டே இருக்கின்றார். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்த வரைக்கும் எப்போனாலும் வரனானு அப்படிங்கிறாங்க. இருங்க ஐயா, ராகுல் காந்தி வந்தால் தான் ஒரு வெயிட்டாக இருக்கும், அதே மாதிரி பிரியங்கா காந்தி வந்தால் தான் வெயிட்டாக இருக்கும், சோனியா காந்தி வந்தால் தான் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு ராகுல், பிரியங்கா, சோனியா காந்திக்காக செல்வ பெருந்தகை அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு கூட்டணி முரண்பாடுகள் ஏகப்பட்டவை இருக்கிறது. ஸோ இப்படி பொருந்தா கூட்டணியை உருவாக்கி தொலைச்சவர் நம்முடைய ப சிதம்பரம், கூடவே இருந்து முட்டு கொடுத்தவர் நம்முடைய கார்த்திக் சிதம்பரம். இந்த கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அலுவலகமும் பி சிதம்பரத்தினுடைய அலுவலகமும் ஒன்னாதாங்குது. அதனால கூட்டணி ஏற்பாட ஒத்துக்காத காங்கிரஸ் தொண்டர்களே பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் குண்டோ இல்ல மண்ணெண்ணெய் குண்டோ வீசிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் பாருங்க, அந்த ஆபீஸுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிசிடிவி இல்ல அந்த ஆபீஸ்ல பொருத்தப்பட்டிருக்கின்ற சிசிடிவி, அது மட்டும் இல்ல சுற்று வட்டாரத்தில் எங்கெல்லாம் சிசிடிவி இருக்குது எல்லாவற்றையும் நோட்டமிட்டு இந்த அலுவலகம் எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எத்தனை மணிக்கு மூடுவாங்க, அதோட அந்த பகுதியில் எத்தனை மணிக்கு சத்தம் அடங்கும் எல்லாவற்றையும் பார்த்து அதற்கு பிறகு பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களையும் நோட்டமிட்டு அதற்கு பிறகு ஒருத்தன் செய்யறான்னு வச்சுங்களேன், கார்த்திக் சிதம்பரம் பற்றியோ இல்ல அந்த அலுவலகம் பற்றியோ இல்ல அந்த பக்கத்துல என்ன மாதிரியான மக்கள் நடமாட்டம் இருக்குது எல்லாவற்றையும் தெரிஞ்ச ஒருத்தனால தான் செஞ்சிருப்பான். அதனால விரைவாகவே பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுங்க. எனக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அயதுல்லா அலி கமானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை நியாயப்படுத்தி பேசினார் பாருங்க, அதற்காக தான் இந்த மாதிரி குண்டு வீசப்பட்டதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நம்ம கார்த்திக் சிதம்பரனுடைய கருத்துக்கள் இஸ்லாமியர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கலாம். உடனடியாக போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடத்துகின்ற பொழுது போராட்ட களத்தில் இருந்த ஒரு சில பேர் என்ன கருத்து தெரிவிச்சாங்க கேட்டீங்கன்னா, ஏய் கார்த்திக் சிதம்பரம், இவனுக்கு இவ்வளவு திமிர் வந்துட்டுதா, தபார் இன்னைக்கு உன்னுடைய படத்தை கொளுத்துறோம், இப்படியே போனேன்னு வச்சுக்கலாம் நாங்க என்ன கொளுத்துவோம்னே தெரியாது அப்படின்னு போராட்ட களத்தில் காவல்துறைக்கு முன்பாகவே சவால் விட்டாங்க. இனிமே பேசிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த போராட்டம் நடத்தி அவருடைய படத்தை எரிச்சு சவால் விட்ட பிறகு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பேட்டியும் அளிக்கல, அதை அப்படியே சைலண்டா விட்டுட்டார். ஏன்னா சிறுபான்மையிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. திமுக கூட நம்ப மாட்டாங்க, காங்கிரஸை நம்புவாங்க. ஏன்னா நம்முடைய கே நேரு ஃபேமிலியிலிருந்து காங்கிரஸ் தலைமையில் இருக்கிறவங்க மேக்சிமம் இஸ்லாமிய உறவு கொண்டவர்கள், இஸ்லாமிய இடத்துல பெண் எடுத்தவங்க, பெண் கொடுத்தவங்க. அதனால பொதுவாகவே அவங்களுக்கு இஸ்லாமியர் மீது தான் அதிக பற்று பாசம். அதனால தான் வங்கதேசத்தில் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கட்டி போட்டு கொளுத்துக்கின்ற போதும் அடித்தே சாகடிக்கின்ற போதும் சொத்துக்கள் சூறையாடுகின்ற பொழுதும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எவனுக்குமே அனுதாபம் வரவே இல்லை. பக்கத்து நாடு, ஏயா அங்க இந்துக்கள் சிறுபான்மை இல்ல, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு காங்கிரஸ்காரன் கூட பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவுல ஒரு கண்டனத்தை பதிவு செய்யல. ஒரே ஒரு ஆள் மட்டும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டும்தான் கண்டனத்தை பதிவு செய்தார். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது காங்கிரஸ். அதனால காங்கிரஸ்ல இருந்து ஒரு மனுஷன் அயதுல்லா கமானி அவர்களை கொன்றது சரின்னு சொல்லுகின்ற போது இஸ்லாமியர்கள் கொதித்துட்டாங்க பொழுது, இந்த முறை படத்தை கொளுத்துவோம், அடுத்த முறை எதை கொளுத்துவோம்னு தெரியாது, கார்த்திக் சிதம்பரம் தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சவால் விட்டாங்க. ஸோ ஒருவேளை அவங்க தான் கோபம் அடைந்து இந்த மாதிரியான குண்டை வீசிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்குதுங்க. கருத்துரிமை கருத்துரிமை என்று நம்ம தான் பேசுறோம், அதுல திமுக தான் அதிகமாக கருத்துரிமை பற்றி பேசும். ஆனால் எங்கோ ஈரான் நாட்டில் நடந்த விஷயத்துக்கு இங்க நாம கருத்தே தெரிவிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலயும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்காக லபாதிபோன்னு அடிச்சுக்கிறாங்க. இப்படி ஈரானுக்கு அநியாயமா முட்டு கொடுக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அப்படி அத்தனை பேரையும் மனசுல நிறுத்தாம
கார்த்திக் சிதம்பரம் ஒருத்தர் பேசிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு எதிராக இதை பண்ணிட்டாங்களோ என்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்ல யாருமே இந்த மாதிரியான கருத்தை தெரிவிக்கவே இல்லை. ஒருத்தன் கருத்து தெரிவிப்பது கூடமா இவங்களுடைய இதயத்தை வந்து பாத்தீங்கன்னா ரணப்படுத்திடுச்சு. எனக்கு தெரியலப்பா, இந்த சகிப்புத்தன்மை இல்லையா, இல்ல கருத்துரிமைக்கு மதிப்பு இல்லையா, இங்க ஒரு சில பேர் வச்சது மட்டும்தான் சட்டமா? ஏன்னா இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வீசி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருடைய அலுவலகத்திலேயே வந்து. ஆனா எந்த கட்சியும் இன்னும் கண்டனத்தை தெரிவிக்கவே இல்லை. எனக்கு தெரிந்த அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். என்ன கண்டனத்தை தெரிவிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, என்னையா இது, ஒரு அரசியல் கட்சியில பெரும்புள்ளியா இருக்கிறாரு, அவருடைய அலுவலகத்தை நோக்கி கவர்மெண்ட் ஆனது ஒரு சிசிடிவி கேமராக்களை போட மாட்டீங்களா? அந்த அலுவலகத்தை கண்காணிக்கணுமா இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ப. சிதம்பரம் அவருடைய மகனுடைய அலுவலகங்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது. இவங்கெல்லாம் அகில இந்திய தலைவர்கள், நல்லாவே தெரியும். இவங்களுடைய அலுவலகத்துக்கு கூட ஒரு காவல்துறையினர் ஒத்த ஆளை போட்டு அங்க பாதுகாக்க மாட்டீங்களா? கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் பணமே இல்லையா? இப்பதான் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிந்த பிறகு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் வீடு, அப்புறம் அவருடைய அலுவலகத்துக்கெல்லாம் வந்து பார்த்தா போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க ரெண்டு பேர். அது மட்டும் இல்ல, போராட்டம் நடத்துகின்ற பொழுது கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. சரி, அவங்க பண்ணாங்களா இல்லை யார் பண்ணாங்களோ தெரியாது. ஸோ இந்த மிரட்டலை எடுத்துக்கிட்டு அவருடைய அலுவலகத்துக்கும் அவர் வீட்டுக்கும் ஒவ்வொரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக போட்டுக்கலாம் இல்லை, ஏன் போடல? அதனால இந்த அரசாங்கமானது யார் மீதும் அக்கறை இல்லை, எதன் மீதும் அக்கறை இல்லை. வருஷம் 365 நாளும் போட்டோ ஷூட் எடுக்க சொல்றியா, போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. விளம்பரத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த குற்றச்செயல் பின்னாடி யார் இருந்தாலும் சரி உடனடியாக கண்டறிந்து அவங்களை கைது செய்யணும், சட்டத்தின் முன்பாக நிறுத்தணும். அரசியல் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுங்க, அப்புறம் சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அதுலேயும் உள்துறை அமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம், அவருடைய அலுவலகத்துக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் வேற யாருடைய அலுவலகத்துக்கு பாதுகாப்பு இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சியில் வந்து கொலைகள் சகஜியம், கற்பழிப்பு சகஜியம். அதோட போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த குற்ற செயலை செய்யறதுக்கு குற்றவாளிக்கு வந்து எங்கிருந்து தைரியம் வருதுன்னு தெரியல. குற்றவாளியும் தப்பிச்சு போடுறான், குற்றவாளிக்கும் கொடும் தண்டனை கிடையாது. அதனால தமிழக மக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. ஆமாங்க, திருநெல்வேலியினுடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார் படுகொலை நடந்து 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். யார் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க, இல்லை தற்கொலையா, இல்லை குடும்பத்தினர் என்ன சொன்னாங்க, இல்லை அந்த தோட்டத்தில் அவருடைய உடல் எப்படி, எந்த ஒரு விசாரணையும் வெளியே வரலைங்கோ, குற்றவாளி இது வரைக்கும் கண்டுபிடிக்கலைங்கோ. அப்போ இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கின்ற காவல்துறை என்னதாங்க பண்ணுது? பாலியல் குற்றங்களை தடுக்க மாட்டுறாங்க. அதுலேயும் மெரினாவில் இருந்து ட்ரிபிள்ஸில் ஒரு 14 வயது கொண்ட 2 ஆணும் ஒரு பெண்ணும் வந்திருக்கிறாங்க. எங்கள் செங்கல்பட்டு போகிறதுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை போதை ஆசாமிகள் 2 பேர் வந்து நோட்டமிட்டுக்கிட்டு பின்னாடியே வந்து அந்த 2 சிறார்கள், ஏன்னா 14 வயசு தான் ஆகுதான் அந்த பசங்களுக்கு, அவனுங்க 2 பேரையும் வாகனத்தில் முட்டி கீழே தள்ளிட்டு மிரட்டி துரத்தி அடிச்சுட்டு அந்த பெண்ணை அந்த காமுகர்கள் 2 பேரும் கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. இந்த ஆட்சியில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கொலை நடக்கலை, கூட்டு பாலியல் வன்புணர்வு நடக்கலை, குண்டு வீசப்படலை, கத்தி கலாச்சாரம் இல்லை, எதாவது சொல்ல முடியுமா? இந்த ஆட்சியை எதற்காக மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மக்கள் ஆசைப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால அறிவாலயம் ஆட்சியானது மீண்டும் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானிய மக்கள் மட்டும் எப்படி இந்த அரசாங்கத்தை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க? ப. சிதம்பரத்துடைய அலுவலகத்தில் யார் குண்டு போட்டான், எதுக்கு குண்டு போட்டான்? அந்த குண்டு போட்ட நிகழ்வு காவல்துறைக்கு தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்த விசாரணையும் பண்ணி 1 மணி நேரத்தில் தகவலை கொண்டு வந்து நிறுத்தலாம். அவ்வளவு தொழில்நுட்பம் இருக்குது. இந்த குண்டு வீச்சை பற்றி நம்முடைய முதல்வர் என்ன கருத்து தெரிவித்தார்? இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன கருத்தை தெரிவித்தாங்க? ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சாங்களா? நானும் போய் அவருடைய எக்ஸ்தலத்தில் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அலுவலகத்தில் குண்டு வீசினவங்களை கண்டிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு பையன் கண்டிக்கல. அப்படி கண்டிக்காம கனத்த மௌனம் இருக்குது. ஏன்? ஒருவேளை கார்த்திக் சிதம்பரத்தின் மீது இருக்கக்கூடிய கோபமா, இல்ல ப. சிதம்பரத்தின் மீது இருக்கக்கூடிய கோபமா? செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேசுறதுக்காக ப. சிதம்பரத்தினுடைய தோல்ல கை போட்டுக்கிட்டு போனாரே நம்ம முதலமைச்சர் வீட்டுக்கு, ஓகேங்களா? அப்போதெல்லாம் இல்லாத அந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சுருவு
குண்டு வீசுகின்ற போது மட்டும் எங்க கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வந்துடுச்சு. அவ்வளோ கள்ள மௌனம் எதற்கு? இந்த குண்டு வீச்சில் இது பின்னணியில் அப்போ யார் இருக்கிறாங்க? சொந்த கட்சிக்காரன் ஆபீஸில் குண்டு வீசப்பட்டிருக்குது. அதை பற்றி காங்கிரஸ்லேருந்து கருத்து வரலையே. கார்த்திக் சிதம்பரம் ஏதாவது கருத்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. கார்த்திக் சிதம்பரம் கூட கருத்து சொல்லலைங்க. யார் அப்போ வீசினது? இல்லை தன்னுடைய அலுவலகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக கார்த்திக் சிதம்பரமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு குண்டு வீசிக்கிட்டாரா? ஒரு முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிஜேபியில் இருந்த ஒரு மாவட்ட தலைவர் என்று நினைக்கிறேன், தனக்கு காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீட்டில் தானே பெட்ரோல் குண்டு வீசிக்கிட்டாங்களாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்து போச்சா? ஒன்றுமே தெரியலிங்க. மொத்தத்தில் இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வீசுகின்ற கலாச்சாரம் வந்து இந்த தலைவர் வீட்டில் வீசிட்டாங்க. அந்த ஆள்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது. அந்த ஆள் எதை வேணாலும் பண்ணிக்கலாம் பணம் வச்சுக்கிட்டு. ஆனால் ஏழைகள் வீட்டில் இந்த மாதிரி நடந்தா? அதனால் யாராக இருந்தாலும் சரி வன்முறை தீர்வாகாது. வன்முறையை எவன் கையில் எடுத்தாலும் சரி அவனுக்கு உரிய தண்டனை தரணும் இந்த அரசாங்கம். அதுதான் நம்முடைய வேண்டுகோளுங்க. ஸோ கார்த்திக் சிதம்பரம் மௌனமாக இருக்கலாம், காங்கிரஸும் மௌனமாக இருக்கலாம், ஏன் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட மௌனமாக இருக்கலாம். ஆனால் இந்த தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை கண்டு பயந்து போயிருக்கிறாங்க. ஸோ எப்போ விடிவு கிடைக்கும் என்று காத்திருக்கின்றார்கள். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கூட்டணி கட்சி தலைவருடைய அலுவலகத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசுறான்னா எவ்வளவு பயம் விட்டு போயிருக்கு பாரு குற்றவாளிக்கு இந்த ஆட்சியில். என்ன பண்ணுறது? இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்க. நன்றி.